Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஎல்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. சரிங்களா? சிபிடி 1 எக்ஸாம். இப்போ ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது இந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஏஎல்பி எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதில் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்களுமே நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதுக்கான லிங்க்குமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சென்னை ஜோனுக்கு. சரிங்களா? இப்போ யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 16,776 ஃபார்ம்ஸ் வேலிடு. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 23,321 அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2,431 அப்ளிகேஷன்ஸ். ஓபிசிக்கு 23,308 அப்ளிகேஷன்ஸ். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 714 அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 66,550 அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? அப்புறம் கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 194 அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேலிட் அப்ளிகேஷன்ஸ். இவங்க தான் சிபிடி 1க்கு எலிஜிபிள் ஆனவங்க. சரிங்களா? இதில் மேபி ஆப்ஷன்டீஸ் இருக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது எவ்வளோ ஆப்ஷன்டீஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது நம்ம இப்போதைக்கு பார்க்க தேவையில்ல. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 66,550. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இல்லையா, சிபிடி 1க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் சொல்லியிருந்தாங்க? 75 மார்க் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3. சரிங்களா? அதாவது ஒரு ராங் ஆன்சருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? யூஆருக்கு 40%, யூஆருக்கு இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிடி 1 முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது சிபிடி எக்ஸாம் எத்தனை ஸ்டேஜ்? மொத்தம் 3 ஸ்டேஜ் ஏஎல்பிக்கு சரிங்களா? அதாவது சிபிடி 1, சிபிடி 2, அப்புறம் சிபேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சிபிடி 2க்கு பார்த்தீங்கன்னா சிபிடி 1ல் அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சிபிடி 2க்கு கால் பண்ணுவாங்க. சரிங்களா? அதான் அங்கே சொல்லியிருந்தாங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயே. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிடி 2 ஷால் பி லிமிட்டட் டு 15 டைம்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நோட்டிஃபைட் அகைன்ஸ்ட் ஈச் ஆர்ஆர்பி. சரிங்களா? அதாவது நம்ம சென்னை ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருந்தாங்களோ கம்யூனிட்டி வைஸ், சரிங்களா, அந்த கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 15 மடங்கு. சரிங்களா? அதுலேருந்து ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் 15 மடங்கு சிபிடி 2க்கு நம்ம கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதை தான் இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டேட்டாவை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த டேபிள் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதில் நம்ம இந்த டேட்டாலாம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரோவில் நம்பர் ஆஃப் வேகன்சி, நம்ம சென்னை ஜோனோட நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, அதாவது ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் யூஆருக்கு 182, எஸ்சிக்கு 105, எஸ்டிக்கு 43, ஓபிசிக்கு 105, இடபிள்யூஎஸ்க்கு 58, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டோட்டலில் 10%. நல்லா புரிஞ்சுக்கிங்க, டோட்டல் வேகன்சியில் 10%. அதாவது இடபிள்யூஎஸ் வரைக்கும் என்ன டோட்டல் வருதோ அதுதான் 493. இந்த 493 தான் அவங்களுக்கு 10%, 49. நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம சென்னை ஜோனுக்கு இந்த வேகன்சி டேபிள் வெளியிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிபிடி 2க்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் 15 டைம்ஸ், சரிங்களா, 15 மடங்கு. ஓகேங்களா? அவங்கள கால் பண்ணுவாங்க சிபிடி 2க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ யூஆருக்கு 182னா அப்போ 15 மடங்குனா என்ன பண்ணணும், 182 × 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். ஓகேங்களா? 182 15 பேருக்குன்னா எவ்வளோ வரும்? 2,730. ஓகேங்களா? அப்போ 2,730 கேண்டிடேட் சிபிடி 2க்கு கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு எஸ்சிக்கு பாருங்கள், 105 வேக்கன்சி இருக்குது. அப்போ 15 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 1,575 கேண்டிடேட்டை கால் பண்ணுவாங்க சிபிடி 2க்கு. அதே போல் எஸ்டி பார்த்தீங்கன்னா 43 வேக்கன்சி × 15, 645 கேண்டிடேட் கால் பண்ணுவாங்க.
ஓபிசி வந்து 105 வேகன்சி இன்ட்டு 15 1575 வேகன்சி அப்ளிகேஷன் கேண்டிடேட் வந்து கால் பண்ணுவாங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 58 வேகன்சியாக இன்ட்டு 15 870 கேண்டிடேட் வந்து கால் பண்ணுவாங்க சிபிடி டூக்கு. அதே போல் எக்ஸர்விஸ்மேனுக்கு 49 இன்ட்டு 15 போட்டால் 735 கேண்டிடேட்டை கால் பண்ணுவாங்க சிபிடி டூக்கு. சரிங்களா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்ராக்சிமேட் அதாவது டோட்டலாகவே 7395 கேண்டிடேட் வந்து சிபிடிக்கு வந்து கால் பண்ணுவாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேலிடு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 66,550. இது சிபிடி ஒன்னுக்கு. சரிங்களா, சிபிடி ஒன்னுக்கு இவ்வளோ வேலிட் அப்ளிகேஷன். ஆனால் சிபிடி டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வந்து வருது, அதாவது அப்ராக்சிமேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7500ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 7500 கிட்ட தான் வந்து வருது. இதுதான் வந்து சிபிடி டூக்கு. ஓகேங்களா, சிபிடி டூக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரேஷியோ வந்து பாருங்கள். இப்போது டோட்டல் அதாவது சிபிடி டூக்கு போக வேண்டிய கேண்டிடேட்ஸோட டோட்டலு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மு, இதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃபே வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சொன்னது புரிஞ்சிங்களா? அதாவது நம்பர் ஆஃப் வேலிட் ஃபார்ம்ஸ் ரிசீவ்டு சிபிடி ஒன். சிபிடி ஒன்னுக்கு வந்து எவ்வளோ ஃபார்ம்ஸ் ஒரு கேட்டகரிக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிபிடி டூக்கு போக வேண்டிய அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் இதுக்குள்ள ரேஷியோ தான் நம்ம கட் ஆஃபே முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு யூஆருக்கு வந்து 2730 பேர் என்ன பண்ணணும், சிபிடிக்கு போக வேண்டியது. சரிங்களா, ஆனால் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து சிபிடி ஒன்னுக்கு எலிஜிபிள், 16,776 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன்னுக்கு வந்து எலிஜிபிள். அவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கங்களேன். ஆப்சன்டீஸ் இருக்கும். சரி, ஒரு 16,000 பேர் அட்டன் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த 16,000 பேரில் 2730 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, சிபிடி டூக்கு போக வேண்டியது. ஓகேங்களா, அப்போனா நம்ம என்ன பண்ணோம், இந்த 16,776 இந்த 2,730 டிவைட் பண்ணணும். சரிங்களா, டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ பர் கேண்டிடேட் இது வந்து கிடைக்கும். அதாவது 6.145 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதாவது ஆவரேஜாக 6 பேருக்கு ஒருத்தர் தான் சரியா, 6 அப்ளிகேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் கேண்டிடேட் தான் சிபிடி டூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது கட் ஆஃப் பேஸில். நல்லா புரிஞ்சிச்சிங்களா? 6 அப்ளிகேஷன்ஸ் 6 கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட் தான் வந்து சிபிடி டூக்கு வந்து போவாங்க. அதாவது இந்த 16,776 யூஆர் கேட்டகரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதே போல் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து பாருங்கள், சிபிடி டூக்கு வந்து போக வேண்டியது 1575 பேர். ஆனால் எவ்வளோ வேலிட் ஃபார்ம் இருக்குது, 23,321 ஃபார்ம் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறப்போ, சரிங்களா, டிவைட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 14 கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி டூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் எஸ்டி வந்து பாருங்கள், சிபிடி டூக்கு போக வேண்டியது 645, சிபிடி ஒன் ரிசீவ் ஆனது 2431. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறப்போ அப்ராக்சிமேட்டாக 3.76ன்னு இருக்குது. 3.76னால் நம்ம 4ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா, அப்போ 4 கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட் தான் சிபிடி டூக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. சரிங்களா, அதே போல் தான் இதுவுமே இங்கே எஸ்சிக்கு என்ன இருந்துச்சோ அதே போல் தான் ஓபிசிக்கும். சரிங்களா, இங்கேயுமே 14ன்றது ஒரு 15ன்னு வச்சுங்க, ஏன்னா 14.80ன்னு இருக்குது. ஸோ 15 கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட் தான் சிபிடி டூக்கு வந்து போவாங்க. அதே போல் தான் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பாருங்கள், இடபிள்யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி டூக்கு போக வேண்டிய கேண்டிடேட் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 870. ஆனால் வேலிட் ஃபார்ம் எவ்வளோ ஃபார்ம் ரிசீவ் ஆகிருக்குன்னா 714. ஓகேங்களா, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 714. அப்போது இவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஏன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், அதாவது ரிசீவ் ஆன ஃபார்மே 714 தான். அதுலேயுமே ஆப்ஷன் டிஸ்தான் தான் இருக்கலாம். ஆனால் எவ்வளோ பேர் போக வேண்டியது இருக்குது, 870. அப்போ இதுதான் அதிகமாக இருக்குது. அவங்க அப்போ மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ரீச் ஆனாலே போதும், அவங்க வந்து என்ன பண்ணலாம், சிபிடி டூக்கு வந்து ஃப்ரீயாக போயிடலாம். சரிங்களா, அதுதான் அவங்களுக்கு உண்டான விஷயம். அதே போல் தான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிடி டூக்கு போக வேண்டியவங்க 735. ஆனால் 194 ஃபார்ம் தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே போதும், அவங்களுமே வந்து சிபிடி டூக்கு போகலாம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்போது சிபிடி ஒன்னுக்கு வந்து வாங்க, மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 75 தான். சரிங்களா, மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 75 சொல்லியிருந்தாங்க சிபிடி ஒன்னுக்கு. அப்போது மினிமம் பாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க மினிமம்
பாஸ் பர்சன்டேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃபே வந்து அவங்க வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணியும் அப்புறம் எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு, அதில் வந்து எவ்வளோ டாப் எவ்வளோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட் ஆஃப் அதை வச்சு தான் கட் ஆஃபே வந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 40%, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு வந்து 25%, ஓபிசிக்கு வந்து 30%, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40%, எக்ஸர்வீஸ் மேனுக்கு 30% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் எக்ஸர்வீஸ் மேனுக்கு அங்கே மென்ஷன் பண்ணல, நம்மளே வந்து 30% சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது அவங்க சொல்லியிருக்க அந்த பர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணலாம், மார்க்காக வந்து மாற்றிக்கலாம். இப்போது 75 மார்க்கா மேக்ஸிமம், அப்போது 75ல் 40%னா அப்போது 30 மார்க். சரிங்களா? அதே போல் எஸ்சிக்கு பாருங்கள் 30% சொல்லியிருந்தாங்க இல்லையா, 75ல் 30%னா 22.5 மார்க். சரிங்களா? அப்புறம் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% சொல்லியிருந்தாங்க, 75ல் 25%னா 18.75 மார்க். சரிங்களா? அதுக்கப்புறம் ஓபிசிக்கு 30%, அப்போனா 22.5. அதே போல் இடபிள்யூஎஸ்க்கும் 40% சொல்லியிருந்தாங்க, 30 மார்க்கு. அப்புறம் எக்ஸர்வீஸ் மார்க் நம்ம 30% அப்சியூம் பண்ணியிருக்கோம், 22.5 மார்க்னு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃபே வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், யூஆர் கேட்டகரிக்கு எவ்வளோ மினிமம் மார்க் வந்து நம்ம எடுக்கணும் 75க்கு, அதாவது அவங்க சொல்லியிருக்கிற அந்த பாஸ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி 30 மார்க் இருக்கணும். சரிங்களா? ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் இல்லை சேஃப் ஜோன் சொல்லிட்டு 45 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? 45 ப்ளஸ் ஆர் மைனஸ் மார்க், அதாவது 45க்கு ப்ளஸ்லேயும் இருந்தாலும் இல்லை 45க்கு உள்ளே இருந்தாலும் சரிங்களா, ஒரு சேஃப் ஜோன் சொல்கிறோம். ஏன் அப்படி 45 சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டு சிபிடி 1, அதே போல் செலக்ட் பண்ண வேண்டிய கேண்டிடேட் சிபிடி 2, இந்த ரேஷியோ தான் அங்கே வந்து மெயின். சரிங்களா? அப்போது அங்கே 6 கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட் தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் பண்ணாவும் அப்போ கட் ஆஃப்ன்றது கொஞ்சம் அதிகமாகலாம். அதாவது மினிமம் மார்க் வந்து கொஞ்சம் கூட சேர்ந்து வரலாம். இங்கே மினிமம் மார்க் 30 தான், ஆனால் இங்கே வந்து செலக்ட் பண்ண வேண்டிய கேண்டிடேட் வந்து 6 கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட்ன்றதால அப்போ வந்து நம்ம இந்த 30 மார்க்குக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம மார்க் எடுத்தாகணும். ஸோ நம்ம ஒரு 45ன்றத ஒரு சேஃப் ஜோனாக வச்சுக்குவோம். அதுவும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் தான், 45 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இல்லை 45க்கு உள்ளே இருந்தாலும் ஒரு சேஃப் ஜோன் தான். சரிங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல ஒரு முன்ன பின்ன இருக்கலாம்னு வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே போல் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22.50 சொல்லிட்டு மினிமம் வருது. ஆனால் இங்கே என்ன ஆகுது, சிபிடி 1க்கு ரிசீவ் ஆனதும் சிபிடி 2க்கு செலக்ட் பண்ண வேண்டிய அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 15 கேண்டிடேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து, அதாவது ஒரு கேண்டிடேட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ இந்த 22.50ன்றது ஒரு 35 ப்ளஸ். சரிங்களா? ஒரு 35 மார்க் மேலே இல்லை 35 மார்க் உள்ள அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே போல் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18.75 மார்க் தான் வந்து வருது. ஆனால் இங்கே ரிசீவ் ஆன அப்ளிகேஷனுக்கும் அதே போல் அங்கே சிபிடி 2க்கு எடுக்க வேண்டிய அந்த கேண்டிடேட்டில் அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரேஷியோ 4 கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ அப்படி பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு 30 ப்ளஸ் இல்லை ஒரு மைனஸ். சரிங்களா? 30 ப்ளஸ் இருந்தால் ஒரு சேஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதே போல் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ படி 15 கேண்டிடேட்டுக்கு ஒரு கேண்டிடேட் தான் சிபிடிக்கு எடுப்பாங்க அப்படின்னு பட்சத்தில் ஒரு 40 ப்ளஸ் இல்லை மைனஸ். சரிங்களா? முன்ன பின்ன அப்படின்ற பட்சத்தில் தான் ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து ரீச் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் வந்துச்சு. ஆனால் நீங்கள் மினிமம் 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி இருந்தாலுமே சரிங்களா, ஒரு 25 ப்ளஸ்ஸோ இல்லை 25க்கு உள்ளே இருந்தாலுமே செலக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆன அப்ளிகேஷனை விட சிபிடி 1க்கு ரிசீவ், அதாவது வேலிடான அப்ளிகேஷனை விட அவங்க சிபிடி 2க்கு கேட்குற, அதாவது கால் பண்ணுற கேண்டிடேட் அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் மார்க் ஒரு 20-25 ப்ளஸ் இருந்தாலுமே அவங்க வந்து சிபிடி 2க்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து இடபிள்யூஎஸ்க்கு. எக்ஸர்வீஸ்மேனுக்கும் அதே தான். எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்படிஷன் வந்து கம்மியாக அமைக்குது. ஓகேங்க பாருங்கள், அதாவது ரிசீவ் ஆன அந்த வேலிட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 194, ஆனால் அவங்க கால் பண்ண வேண்டிய சிபிடி 2 கால் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 735. அப்போ அவங்களுக்கு இன்னமும் கம்மியாகும். சரிங்களா? ஒரு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்னமும் கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃப் வந்து வரும். ஸோ இது வந்து இவங்க வேலிட் அப்ளிகேஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஆப்ஷன்டிஸ் போக சரிங்களா, ஆப்ஷன்டிஸ் போக அதுக்கப்புறம் அதில் யார் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, யார் டாப் ஸ்கோர் எடுத்திருக்கா, அப்புறம் ஆவரேஜ் மார்க் என்ன, அந்த மாதிரி அந்த நார்மலைசேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டாலே கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேருந்து ஒரு முன்னையோ இல்லை பின்னோ ஓகேங்களா, கூடுதலாவோ இல்லை குறைவாவோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்க, நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா கொஷினுக்கெல்லாம். ஸோ அந்த கொஷின் கட்டும்போது எனக்கு வந்து இவ்வளோ மார்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன ரேஞ்சில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிபிடிக்கு வந்து கண்டினியூவாக படிங்க. அதே போல் நீங்கள் சிபிடிக்கு கண்டினியூவாக படிச்சுட்ருங்க. மேக்ஸிமம் பார்க்கலாம், இந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்து தான் நம்ம வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து கால்குலேஷனும் நடக்கும். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் தெளிவுபடுறதுக்காக இவ்வளோ பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணதை வச்சு நமக்கு வந்து இவ்வளோ மார்க் வரும், ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து மறுபடியும் சிபிடி 2க்கு வந்து என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் எடுத்து கண்டினியூ பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் வந்து பாருங்கள் ஓகேங்களா. அதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் வரட்டும். இப்போதைக்கு இதுதான் வந்து நம்ம சொல்கிற டேட்டா சரிங்களா. எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது, ஏன்னா முன்ன பின்ன மாறுதல் இருக்கும். நீங்கள் வந்து சிபிடி 2க்கு என்னவோ அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. பார்க்கலாம், சிபிடி 1 வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு மார்க் ஒரு ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அது வந்து இந்த ஆப்ஷன்டிஸ் பொறுத்தும் ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. பார்க்கலாம் என்ன மாதிரி ஆர்ஆர்பி வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சிபிடி 2க்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெயின் சீசன் சேஃபாகவும் இருங்க சரிங்களா. ஃபேமிலியும் சேஃபாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.